பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னது அவர்களுடைய உபதேசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பரிசேயர்களுடைய உபதேசம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிப்பது. இரண்டாவது காரியம், அவருடைய இருதயத்தில் என்ன காரியம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய இருதயத்தை சோதித்து அறிகிறது. பரிசேயருடைய குணாதிசயங்கள் என்பது குற்றத்தை கண்டுபிடிப்பது, ஒருவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அதை சோதித்து அறிவது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கப்பட்ட காரியத்தை நாம் பார்த்து ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்த காரியம், அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், அவர்கள் செய்கிற குற்றங்கள், இதையே நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டே நாம் ஓடக்கூடாது. அதே போல சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசம் என்னவென்றால் நம்பிக்கை இல்லாத உபதேசங்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்கள் சாதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவ தூதர்களும் இல்லை, ஆவியும் இல்லை என்று சாதிக்கிறவர்களாக சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசங்கள் இருந்தது. அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதே போல இந்த பூமியிலே அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆகவே நம்பிக்கை இல்லாதவர்கள், வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் விடுதலையாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த புளித்த மாவை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருந்து நாம் நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.